இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார், கடைசியா அப்பா உங்ககிட்ட தான் பேசியிருக்காரு. உங்க ஆபீஸ்க்கும் வந்துட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி இறந்திருக்காரு. உங்களை எதுக்கு மீட் பண்ண வந்தாருன்னு எங்களுக்கு தெரியணும் சார். இவ்வளவு பெரிய கம்பெனிக்கு சிவராமன் எதுக்கு வருவாரு? எங்க கம்பெனியில் அவர் வேலை கேட்டு வந்தார் மேடம். வேலையா? சார், எங்க மாமாக்கு நாங்க தனியா பிசினஸ் வச்சு கொடுத்துட்டோம். அப்படி இருக்கும்போது அவரு எதுக்காக உங்க கம்பெனில வேலை கேட்டு வரணும்? அது எனக்கு தெரியல. அவர் அந்த பிசினஸ் ரன் பண்ணாம இருந்திருக்கலாம். அதுல ஏதாவது ஒரு சிக்கல் வந்திருக்கலாம். அதனால வேலை கேட்டு வந்திருக்கலாம். என்கிட்ட கேட்டாரு. நான் எப்பவும் சொல்ற பதில அவர்கிட்ட சொன்னேன். என்ன சொன்னீங்க? அதான் எங்க கம்பெனில வேலை இல்ல, நீங்க வெளியில ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னேன். அவ்வளவுதானா? வேற எதுவும் இல்ல சார். அவர் உடனே கிளம்பி போயிட்டாரு. போன்ல போன்லயும் இதே தான் கேட்டாரு. கம்பெனி ரூல்ஸை மீற முடியாதுல்ல, அதை தான் அவர்கிட்ட சொன்னேன். வெற்றி வெற்றி ஐயோ, வெற்றி வெற்றி வேணாம். இங்க பாரு, நான் யாருன்னு உனக்கு நல்லாவே தெரியும். மரியாதையா உண்மையை சொல்லிடுறேன். என்ன சார் இப்படிலாம் பண்றீங்க? ஏய், நான் நினைச்சேன்னா நாளைக்கு இந்த கம்பெனியே இருக்காத. சார், அது வந்து அவருக்கு பிஎஃப் போன வரலையா, அதனால தான் வந்தாரு. யோ மேனேஜர், அந்த பணத்தை எடுத்துட்டு வாயா. பணத்தை கொடுத்து எங்க வாயை மூடணும்னு நினைக்காதீங்க. நாங்க எங்க பணத்துக்காக வரல. எனக்கு எங்க அப்பாவை பத்தின உண்மை மட்டும் தான் வேணும். நீங்க ஏதோ பெருசா மறைக்கிறீங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. சொல்லு. நீதான் என் மாமனாரை கொல்றதுக்கு பிளான் பண்ணியா? சார் சார் சார், அப்படிலாம் ஒண்ணும் இல்லை சார். தயவு செஞ்சு என்ன நம்புங்க சார். உங்க மாமனாரை நான் எதுவும் பண்ணல சார். அவர் எதுக்கு சார் நான் கொல்ல பார்க்கணும்? அவர் என் கம்பெனியோட நல்ல எம்ப்ளாயி. பண விஷயத்துல கொஞ்சம் முன்ன பின்ன நடந்துருச்சு சார். வேற எதுவுமே எனக்கு தெரியாது சார். ப்ளீஸ் சார், என்ன நம்புங்க. மேடம், நீங்களாவது சொல்லுங்க மேடம். வெற்றி, விட்டுருங்க. இங்க பாரு, இதுக்கு பின்னாடி நீங்கெல்லாம் இருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா என்ன நடக்கும்னே தெரியாத. இந்த கம்பெனியவே தரமட்டமாக்கிடுவேன். மேடம், போலாம் வாங்க. ஜாக்கிரதை. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? இவரு எம்எல்ஏவோட பையன் தானே? தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஐயா, நீங்க? நான் உங்க அப்பாவோட நண்பம்மா. 2 முறை உங்க வீட்டுக்கு கூட வந்திருக்கேனே. சிவராம எப்படி இருக்கான்? அது அப்பா நான் ஒரு 2 மாசமா ஊர்லயே இல்லம்மா. ஃபாரின் போயிட்டு இப்பதான் வந்தேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அவரை ஒரு இடத்துல பார்த்தேன். கூப்பிட்டு பேசலான்னு கிட்ட போனா என்ன பார்த்ததும் பதிலே சொல்லாம போயிட்டான். அவன் நல்லா இருக்கான்ல? அவனுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? சார், என்னோட அப்பாவை பாத்தீங்களா? ஆமா. அங்கிள், கண்டிப்பா அவர்தானா? கன்ஃபார்மா தெரியுமா? ஆமா. ஏன் ஒரு மாதிரி சந்தேகமா கேக்குறீங்க? எங்க பாத்தீங்க? திரும்ப அவரை எங்கேயாவது பாத்தீங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. ஏமா, என்னாச்சு? எங்கேயாவது சொல்லாம கொள்ளாம போயிட்டானா? ஆமாங்கய்யா, தொலைஞ்சு போயிட்டாரு. அதான் தேடிக்கிட்டு இருக்கோம். உன் ஃபோன் நம்பர் சொல்லுமா, நான் நோட் பண்ணிக்கிறேன். மேடம், எங்க அஞ்சலி வேற தினம் தினம் அப்பா அப்பான்னு அழுதுகிட்டு இருக்காங்க. அதுவும் அவளுக்கு ஒரு பெரிய சொல்யூஷனா இருக்கும்ல? ஆமாமா, கண்டிப்பா. ஆமா, இதை நீங்க எப்படி சரி செய்ய போறீங்க? அத பத்தி ஏதாவது க்ளூ ஏதாவது கிடைச்சதா? யார்கிட்டயாவது விசாரிச்சீங்களா? மாமா வேலை செஞ்ச கம்பெனில கூட வந்து நாங்க விசாரிச்சோம். என்ன சொன்னாங்க வெற்றி? நான் வேணா நேர்ல வரட்டுமா? இல்ல வேண்டாம்.
நானே மிரட்டி கேட்டுட்டேன். மகேஷ் இங்க வந்து விசாரிச்ச வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் கிடைக்கல. என்ன சொன்னாங்க? எந்த ப்ரூஃபும் கிடைக்கலையா? இல்ல இல்ல, அவனுக்கு எதுவும் தெரியல. ஆ? ஆ. ஆ. என்ன வெற்றி, மாமா உயிரோட இருந்தா ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. அவனுக்கு தெரியல. ஆனா ஆபீஸை விட்டு நாங்க வெளியில வரும்போது மாமாவோட ஃப்ரெண்டு ஒருத்தரை பார்த்தோம். என்ன சொன்னாங்க? 3 நாளைக்கு முன்னாடி மாமாவை நேர்ல பார்த்தேன்னு சொன்னாரு. என்ன சொல்றீங்க வெற்றி? நிஜமாவே அவர் மாமாவை பார்த்தாரா? ஆமா. என்னாலையும் நம்ப முடியல. ஆனா அவரு தீர்க்கமா சொன்னாரு மகேஷ். அவர் பேச போயிருக்காரு, ஆனா மாமா அவாய்ட் பண்ணிட்டாராம். மாமாவோட ஃபோன் கால் ஹிஸ்டரி கிடைச்சா நமக்கு ஏதாவது ஒரு தகவல் கிடைக்கும்னு நினைக்கிறேன். வெற்றி, நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நான் நேர்ல வரேன். நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவேன்ல? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாம இருங்க. வீட்ல எல்லாரையும் தைரியமா இருக்க சொல்லுங்க. சரி. ஏய், போடுங்கடா அவனை. ஏய் ஏய் ஏய், ஏய். உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? ஒண்ணும் இல்ல மேம். வெற்றி இருங்க. அவங்க எதுக்கு உங்களை அடிக்க வரணும்? தெரியல மேம். நம்ம ஏரியால எக்கச்சக்க பிரச்சனை நடந்திருக்கு. அதுல எவனாவது ஒருத்தனா இருக்கும். இல்ல வெற்றி, நல்லா யோசிச்சு பாருங்க. இவங்கெல்லாம் உங்க தொகுதியே இல்லையே. ஆமா மேம். நான் தனியா இருக்கும்போது வேற, நான் உங்க கூட இருக்கும்போது அடிக்க வந்திருக்காங்கன்னா அதுவும் மாமாவை தேடுற நேரத்துல அடிக்க வந்திருக்காங்க மேம். ஒருவேளை அப்பாவுக்கு ஏதாவது ஆபத்து இருக்குமோ?